வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு பாரம்பரியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் திருநெல்வேலி பக்கம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குங்க. திருபாகம் அப்படின்னு இதுக்கு பேர். இது சாப்பிட்றதுக்கு நம்ம திருவையாறு அசோகா அல்வா மாதிரி வாயில் வச்சாலே கரையுங்க. டேஸ்ட்டும் அந்த டேஸ்ட்டை ஒத்து தாங்க இருக்கும். ரொம்பவே சுவையாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சேரும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கிறணுங்க. இன்னும் ஸ்டவ்வை ஆன் பண்ணலை. 1 கப் அளவுக்கு கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு பால். அந்த பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ ஊற வச்சு எடுத்துருக்குறோம். இந்த பாரம்பரியமான மெத்தடில் குங்குமப்பூலாம் போட்டு செய்வாங்க. நம்ம இதில் குங்குமப்பூக்கு பதிலாக கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. பால் ஊற்றுனதுக்கப்புறம் அதில் கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு இது போல் ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்குங்க. அடுப்பு சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் அதிகப்படுத்திக்குங்க. இது போல் கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு இன்னைக்கு நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறோம். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த மாவு கலவை இது போல் தண்ணியாக ஆரம்பிக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதே போல் கட்டிப்படாத அளவுக்கு கலந்து விடணும். நம்ம ஒரு 5 நிமிஷம் இது போல் கிண்டி விட்டதுக்கப்புறமா இதே போல் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அந்த மாவு. இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. வாயில் வச்சாலே கரைஞ்சி போயிடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பை இதே போல் 1 பாதியமாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச முந்திரி பருப்பு பவுடர் சேர்த்தோன்னுமே இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிடலாம். இந்த பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு மொத்தமாகவே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தாங்க டைம் ஆகும். இதே போல் நம்ம கலரி விடும் பொழுது இந்த கட்டிகள் இல்லாத அளவுக்கு மட்டும் கொஞ்சம் மசிச்சு கலந்து விட்டுக்கிறணும். இப்போ நல்லா வெந்து இந்த மாவெல்லாம் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மிச்சம் வச்சிருக்கிற நெய்யும் இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்குருவோம். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துக்குருவோம். இது ரெடி ஆயிடுச்சுன்னு பதம் எப்படி பார்க்குறோன்னா, இப்படி நம்ம திருப்பி கொடுக்கும் பொழுது பாருங்கள், அந்த ஜீனி அந்த பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்படி நம்ம பெரட்டி போடும் பொழுது நம்ம போட்டிருக்கிற சர்க்கரை பொரிஞ்சு ஒரு மாதிரி வெள்ளையாக வரும். அந்தளவுக்கு பதம் வந்தோடனே இதை இறக்கணுங்க. இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதை இறக்கி ஆரம்பிச்சிருவோம். இந்த சிம்பிளான பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.